ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2090வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை 22ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார், பெருமாளை அறியாதார் என்று நம்முடைய பெரியவர்கள் கூறியிருப்பதை நாம் அறிவோம். அந்த அளவுக்கு திருமாலை பிரபந்தத்திலே செறிந்த கருத்துக்கள், ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்க வேண்டும், எம்மாதிரி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய பிரபந்தம், அற்புதமான ஒரு பிரபந்தம் திருமாலை. இந்த முன் பாசுரத்தில் 21ஆம் பாசுரத்திலே ஸ்ரீ ரங்கநாதனை நெஞ்சத்தால் அளவிட்டு கூற இயலாது என்று சொன்னார் ஆழ்வார். இதனை கேட்ட அவர் மனம் அவரிடம், எண்ண இயலாவிட்டால் என்ன, நீர் உமது வாயால் அவனை புகழ்ந்து கூறலாமே என்று சொன்னது. அவன் நெஞ்சம் அவனை எண்ண முடியாது என்று சொன்னீர், எண்ண முடியாவிட்டால் என்ன, அவரை வாயால் புகழ்ந்து பாடும் என்று சொன்னது. இதற்கு ஆழ்வார் தைத்திரிய சம்ஹிதையை கோட் செய்து அதிலே சொல்லப்பட்டபடி மனக பூர்வோ வாகுத்தரக, முதலில் மனம் பின்னர் வாக்கு என்று கூறுவதற்கு ஏற்ப மனதால் எண்ணுவதே வாக்காக மாறுகிறது. இப்படி இருக்கும்போது, மனதால் ஆராய முடியாத போது, மனதால் எண்ண முடியாத போது ஒன்றை எப்படி வாக்கால் கூற இயலும், அப்படி பேச இயலும் என்று நீ எண்ணும் எனது அறிவுகட்ட மனமே நீயே சொல் என்று அவரை கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். பாசுரத்தை பார்க்கலாம். பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது, பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது, ஆசு அற்றார் தங்கட்கு அல்லால் அறியலாவானும் அல்லன், ஆசு அற்றார் தங்கட்கல்லால் அறியலாவானும் அல்லன், மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய், பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் என்கிறார். பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது, ஆசு அற்றார் ஆசற்றார் தங்கட்கு அல்லால் அறியல் ஆவானும் அல்லன், மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் என்றதான் இன்றைய பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்திற்கான பதபதார்த்தம் பார்க்கலாம். பேதை நெஞ்சே, அறிவில்லாத மனமே, பேசிற்றே, வேதங்களும் வைதிக புருஷர்களும் பேசி போந்தவைகளையே, முன்னர் பேசியவைகளையே, பேசலல்லால் நாமும் சொல்லுவதல்லாமல் பெருமை எம்பெருமானுடைய மேன்மையில் ஒன்று ஏகதேசமும் உணரலாகாது, அறிய இயலாது. ஆசு அற்றார் தங்கட்கல்லால், ஆசற்றார் தங்கட்கல்லால், உபயாந்தரங்களை பற்றுகையாகிற குற்றமற்றவர்களுக்கு அல்லது அறியலாவானும் அல்லன், அறிய முடியாதவனாய் நின்றான். அதனால் மாசற்றார் மனத்துளானை, மற்ற பயன்கள் அனைத்தையும் துறந்த குற்றமற்றவர்களுடைய நெஞ்சிலே நித்தியவாசம் செய்பவனை நாம் வணங்கி இருப்பதல்லால், அவனிடம் சர்வ பரநியாசம் செய்த நாம் அனுபவித்திருப்பதொழிய பேசத்தான் ஆவதுண்டோ, அவனுடைய எம்பெருமானுடைய பெருமைகளை பாசுரமிட்டு பேசத்தான் முடியுமோ, நீ சொல்லாய் மனமே நீ சொல்வாயாக. அறிவற்ற மனமே, ஸ்ரீ ரங்கநாதனை பற்றி வேதங்கள் போன்றவை என்ன உரைத்தனவோ அவையல்லாமல் வேறு புதியதாக அவனை பற்றி நாம் சொல்ல முடியாது, ஏதும் சொல்ல முடியாது. அவனை தவிர மற்ற உபாயங்களை நாடுதல் என்னும் குற்றமில்லாதவர்கள் தவிர மற்றவர்களுக்கு அவன் அறிய இயலாதவனாகவே இருக்கிறான். ஆகவே குற்றங்கள் ஏதும் இல்லாதவர்களின் மனதில் எப்போதும் வாசம் செய்யும் அவனை நாம் அனுபவித்தபடி இருக்கலாமே ஒழிய அவனது பெருமைகளை கூறவும் இயலுமோ, நீயே சொல் என்று மனத்திடம் சொல்லுகிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். ஆழ்வாரிடம், வாய் மூலம் இந்த உலக விஷயங்களை பற்றி பேசுவதில்லையா, அதுபோன்று இந்த பொருளை பற்றியும் பேசலாமே என்று கேட்க, அதற்கு ஆழ்வார், உலக விஷயங்கள் எல்லையுடன் கூடியவை என்பதால் அவற்றை பற்றி பேசலாம்.
ஆனால் இது அப்படி அல்ல. ஆகவே இதனை பற்றி, எம்பெருமானை பற்றி பேச இயலாது என்றார். ஆனால் விஷ்ணு தர்மம் சா ஜிக்வா யா ஹரீம் ஸ்தௌதி, ஸ்ரீ ஹரியை எந்த நாக்கு துதிக்கிறதோ அதுவே நாக்கு என்றதல்லவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்த வஸ்துவை பற்றி பேசாமலேயே இருப்பது முறையோ? பேசாமல் இருந்தால் அந்த ஹரியை எப்படி துதிப்பது என்கிற வாக்கிலே கேட்கிறார். பேசிற்றே பேசலல்லால். அப்பொழுதுதான் சொல்கிறார், பேசிற்றே பேசலல்லால். முன்னர் வேதங்களும் அந்த வேதங்களை மட்டுமே பிரமாணமாக ஒப்புக்கொள்கிறவர்களும் இந்த பொருளை பற்றி என்ன கூறினார்களோ அவற்றை மட்டுமே நாம் மீண்டும் சொல்வது, அவற்றை மட்டுமே மீண்டும் உரைப்பது நாம் செய்யக்கூடியது. அதனை விட்டு அந்த வஸ்துவை பற்றி நாம் புதிதாக ஏதும் சொல்ல இயலாது. வேதங்களை பிரமாணமாக கொண்ட வைதிகர்கள் எப்படி பேசினார்கள்? தைத்திரிய நாராயணவல்லி சொல்லும், நீல தோயத மத்சதா வித்யுல்லேகேவ, நீலமேகத்தின் நடுவில் உள்ள மின்னல் போன்றுள்ளது என்று தைத்திரிய நாராயணவல்லி சொல்லும். திருவிருத்தத்திலே ஆழ்வார் சொல்லுவார், நீலம் உண்ட மின்னன்ன மேனி அவனுக்கு. மகாபாரதம் சாந்தி பருவத்திலே அத்தசி புஷ்ப சங்காசம், காயாம்பு போன்ற நிறம் கொண்டவன் என்று சொல்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத் கூறும் ஹிரண்மய புருஷோ திருட்சதே, பொன்னிறமான அந்த புருஷன் சூரியன் நடுவில் காணப்படுகிறான். மனுஸ்மிருதி ருக்மாபம், உருக்கிய தங்கம் போன்ற நிறம். திருவாய்மொழி சொல்லும், சுட்டுரைத்த நன் பொன் திருமேனி ஒளி ஒவ்வாது, அவனுடைய திருமேனி சுட்டுரைத்த நன்பொன் போன்று இருக்கும், அதனுடைய ஒளி கூட இதற்கு இவனுடைய திருமேனிக்கு ஈடு இணையாகாது என்று கூறியிருக்கிறார்கள். இவர்கள் கூறும் வஸ்து இந்த உலகில் காணப்படாத பொருளாயிற்றே. இவர்கள் கூறும் உபமானங்கள் இவை அனைத்தும் உலகில் உள்ள பொருள்களாகவே இருக்கின்றனவே, இத்தனை உயர்ந்த வஸ்துவை தாழ்ந்த பொருள்களுடன் ஒப்பிடலாமோ என்ற கேள்வி எழலாம். கண் போன்ற புலன்களுக்கு புலப்படாத விஷயங்களை பற்றி சொல்லும்போது அந்த விஷயங்களை உணர்த்த கண்களால் காண இயன்றவற்றை சொல்லி மட்டுமே விளக்க முடியும். அதனால் தான் இப்படியாக கூறினார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவனுடைய ஸ்வரூபம், குணங்கள், திருமேனி, செல்வம் போன்ற எதனையும் அளவிட்டு கூற இயலாது என்றார். இப்படி சொன்னால் இவனை பற்றி யாரும் அறிய இயலாதோ என்ற கேள்வி எழலாம். அதற்கு விடையருளி செய்கிறார் ஆழ்வார். ஆக ஆசு அற்றார் தங்கட்கல்லால் அரியனாவானும் இல்லன். ஆசு என்றாலும் அடுத்த வரியில் இருக்கக்கூடிய மாசு என்றாலும் குற்றம் என்றே பொருள். ஆனால் இரண்டு வரிகளில் உள்ள இவற்றை இரண்டு வேறு பொருள் உள்ளதாக கொள்ள வேண்டும். அதாவது இருவேறு குற்றங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசு என்றால் உபாய விஷயமான குற்றம், அவன் மேற்கொள்ளும் வழி இருக்கிறதல்லவா, அந்த உபாயம் 6, அதனுள்ள குற்றம் ஆசு. இதன் கருத்து, சேதனன் எம்பெருமானுக்கு மட்டுமே வசப்பட்டவன். இப்படி இருக்கும்போது தான் எம்பெருமானுக்கு அடிமை என்பதை மறந்து அசேதனமான தனது செயல்களே தனக்கு உபாயமாக உள்ளன என்று எண்ணுதல், அதுவே ஒரு குற்றம். மற்ற உபாயங்கள் ஒரு பலனை அளிப்பதற்காக எம்பெருமானின் தயவை எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் எம்பெருமான் தானே உபாயமாக உள்ளபோது எதனையும் எதிர்பார்ப்பதில்லை. மற்ற உபாயங்கள் அனைத்தையும் தள்ளி இவன் மட்டுமே உபாயம் என்று இருப்பவர்கள் அல்லாமல் மற்றவர் யாராலும் இவனை உள்ளபடி அறிய இயலாதபடி இருப்பவன் அவன். மாசு அற்றார். மாசு என்பதும் மனத்தில் உள்ள தோஷம் என்றாயிற்று. மனதில் உள்ள தோஷம் மாசு, அதாவது அடையத்தகாதவற்றை பாவங்களின் காரணமாக அடையத்தக்கவை என்று எண்ணுதல். இதுவே இங்கு குற்றம் எனப்பட்டது. அடையத்தகாதவற்றை பாவங்களின் காரணமாக அடையத்தக்கவை என்று எண்ணுதல், இதுவே இங்கு குற்றம், மாசு எனப்பட்டது. அவனையே உபாயமாக பற்றி அவன் மூலம் பெறும் செல்வம் ஆகியவற்றை பெரிதும் எண்ணாமல் அவன் மூலமாக அவனையே பெற வேண்டும் என்று எண்ணுபவர்கள். இந்த எண்ணமே மாசு அருகை, மாசு இல்லாமல் இருத்தல் என்றார் ஆழ்வார்.
மனத்துளானை. இவ்விதம் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் கைவிட்டு சம்சார மண்டலத்தை கடந்து சென்று பரமபதத்தில் உள்ள சர்வேஸ்வரனை எப்போதும் அனுபவித்தபடி இருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் எண்ணக்கூடும். இப்படிப்பட்டவர்கள் தங்களது எண்ணம் ஈடேற தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்களிடம் எதுவும் இல்லை என்று கைவிரித்து அவனிடமே அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களின் உள்ளத்தில் எப்போதும் வாழ்பவன் எம்பெருமான். இவர்களது உள்ளத்தை விட்டு மற்ற இடங்களில் வாழ்வது என்பது சர்வேஸ்வரனுக்கு காட்டுத்தீ போன்று பொறுக்க இயலாத துன்பமாகவே இருக்கிறது. நீரில் வாழும் உயிர்கள் நீரை விட்டு பிரிந்தால் எப்படி வாழ இயலாமல் உள்ளனவோ அதுபோன்று இவர்களது உள்ளத்தை விட்டு பிரிந்தால் தாங்க இயலாதவன் எம்பெருமான். இப்படிப்பட்ட தூய்மையானவன் ஒருவனது உள்ளத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை காரணமாக அல்லவோ இவன் பல திவ்ய தேசங்களில் வந்து அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கிறான். திருச்செந்தர் விருத்தம் இதேதான் கூறும், எண்ணிலாத மின்னல்லாம் என்று கூறியதை காணலாம். வணங்கி நாம் இருப்பது அல்லால், தனது அடியார்களின் உள்ளத்தை விட்டு சிறிதும் அகலாமல் அவன் இருந்த பின்னரும் அவனிடம் நமது பொறுப்புகள் அனைத்தையும் வைத்த நாம் அவனை அனுபவித்து வாழ்வதை காட்டிலும் செய்ய வேண்டியது வேறென்ன இருக்கிறது என்று கேட்கிறார். வணங்கி நாம் இருப்பதலால், வணக்கம் என்பது மனம், சொல், செயல் ஆகின்ற முக்கரணங்களாலும் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் செய்யப்படும் அனுபவங்களை குறிக்கும். பேசத்தானாவதுண்டோ, அவனுடைய பெருமைகளை எண்ணி பார்த்தால் அதற்கு ஒரு பாசுரம் பாடும்படியாகவா இருக்கிறது? பேசத்தானாவதுண்டோ, பேதை நெஞ்சே, அறிவில்லாத மனமே, மற்ற விஷயங்களை நீ இவ்வளவு காலமாக நீ பேசி பழகியதால் இவனை பற்றியும் எளிதாக பேசிவிடலாம் என்று அறிவு தருமாறினாய் போலும். நீ சொல்லாய், எனது சொற்கள் ஒரு புறம் இருக்கட்டும், இவனது பெருமைகளை காணும் போது அளவிட்டு கூறலாம்படி உள்ளதோ என்ற ஆசை கொண்ட நீயே கூற இயலாது என்று சொல்வாயாக என்று வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக உரையருளி இருக்கிறார். இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். அவனை நாம் பேச இயலாது என்று சொல்லக்கூடிய பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்றுணரலாகாது, ஆசு அற்றார் தங்கட்கல்லால் அறியலாவானுமல்லன், மாசு அற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ, பேதை நெஞ்சே நீ சொல்லாய். பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது, ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலாவானும் இல்லன், மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ, பேதை நெஞ்சே நீ சொல்லாய் என்ற அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடி ஆழ்வாரை இறுகப் பற்றிய அழகிய மணவாளன் திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்று இருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், உரைப்பெருமன்னர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.